Hi everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெப்பர், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 8 அப்படி இல்லைன்னா 10 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாய் சுட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 பிரியாணி இலை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, அரை வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிடலாம். 2 பெரிய தக்காளியோட விழுதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, மிளகாய் பொடி வாசனை போற வரைக்கும் 2 இல்ல 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிடலாம். இப்போ 200 கிராம் மஷ்ரூமை கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவோட மஷ்ரூம் எல்லாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூம்க்கு தேவையான அளவு உப்பு, இப்போ அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான 1 கப்பு அப்படி இல்லைன்னா அரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் குக் பண்ணிக்கிடலாம். பச்சை வாசனைலாம் போய் கிரேவியும் நமக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.